சட்டப்பேரவைத் தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சியின் நிலைப்பாடு தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் அக்கட்சி தலைவர் சரத்குமார் நமது செய்தியாளர் விஜயுடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். சார், நேற்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் உங்களை சந்திச்சு பேசுகிறார். உங்களுடைய பேச்சு குறித்து என்ன? ஆமா, நேற்று மத்திய அமைச்சர் ஜவடேகர் அவர்களும் தமிழிசை அவர்களும் நேற்று சந்திச்சாங்க. நரேந்தர் அவங்க சந்திச்சாங்க. சந்தித்து பேச்சுவார்த்தை நடந்தாங்க. இனிஷியல் டாக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஆன் பிரின்சிபல், அதாவது இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வைக்கலான்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற டீட்டெயில்ஸ் ஒன்றும் பேசலை. அதனால் அது 2-3 நாளுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட உட்காந்து பேசின பிறகு அந்த முடிவு எடுக்கப்படும். கூட்டணி பாஜக கூட சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு முழுவதுமா உறுதியாயிடுச்சுங்களா? பேச்சுவார்த்தையில் சக்சஸ், வெற்றிகரமான பேச்சுவார்த்தைன்னு சொல்லலாம். அது 2-3 நாளில் மற்ற விஷயம்லாம் பேசின பிறகு எந்த சீட்ஸ் எப்படி நிற்கிறோம், எப்படி எங்கே நிற்கிறோம் என்ற தொகுதி பங்கீடுகள் அது குறித்து எல்லாம் பேச வேண்டியிருக்கும். ஓகே சார், இப்போ மேலும் பாஜக கூட கூட்டணி வந்ததுக்கு அப்புறமா வேற எந்த தோழமை கட்சிகள் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதை பற்றி எதுவும் பேசுறீங்களா? அடுத்த கட்டமான நடவடிக்கை அது அவங்க பல பேர்த்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல கூட்டணி அமையுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அன்பு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வரணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர்களும் வரும்போது நிச்சயமா இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக அமைந்து இரு திராவிட இயக்கங்களுக்கு எதிரான ஒரு கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.